சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். தினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 13/7/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தசி திதி மாலை 6:49 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை அமாவாசை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் இரவு 2:50 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து புனர்பூசம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 2:50 வரை, அதாவது திருவாதிரை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு துருவம் அப்படிங்கிற ஒரு நாமயோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:40 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சகுனி என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே போதாயன அமாவாசை அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இது போக இந்த போதாயன சூத்திரக்காரர்கள் மட்டுமல்ல, இந்த காத்தியாயன சூத்திரத்தை பின்பற்றுபவர்களுக்கும் இன்றைய தினமே அமாவாசை நாளாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த போதாயன காத்தியாயன அமாவாசை என்று இந்த அமாவாசைக்கு பெயர். அந்த சூத்திரங்களை பின்பற்றுபவர்கள் இன்றைய தினமே அந்த அமாவாசைக்குரிய அந்த முன்னோர் வழிபாட்டினை செய்து முடித்து விடுவார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:53 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:36 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதியம் 12:15 முதல் 1:15 வரையிலும், மாலை 6 முதல் 7 வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:28 முதல் 9:03 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:39 முதல் மதியம் 12:14 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:49 முதல் 3:25 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:39 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:16 வரை இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். மல்லிகா நடராஜன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைகளின் ஜாதக பலன்கள் ஒரே மாதிரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் விளக்கமாவே கேட்டிருக்கார். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2 குழந்தைகள் ஒரே பகுதி, ஒரே நாள், ஒரே நேரத்தில், ஒரே மருத்துவமனையில் பிறக்கும் பொழுது ஜாதக அமைப்பு என்பதும் ஒன்றாகவே இருக்கிறது. அவர்களுடைய பலாபலன்கள் ஒன்றாகவே இருக்குமா? விளக்கமாக சொல்லுங்கள் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், சர்வ நிச்சயமாக ஒரே மாதிரியாக பலன்கள் என்பது இருக்காது. அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர் 2 குழந்தைகளும் தனித்தனி குழந்தைகளை பற்றி பேசுகிறார். நம்ம இன்னமும் ஒரு பகுதி மேலே போய் சொல்லணும் பொழுது, அது ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளாகவே இருந்தாலும் அவர்களுக்குரிய பலாபலன்கள் என்பது வேறு வேறாகத்தான் இருக்கும். இது இந்த சினிமால மாத்திரம்தான் இப்படி வருமே தவிர, ஒட்டி பிறந்த ரெட்ட குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய சர்ஜரி பண்ணி தான் பிரிச்சிருப்பா. சர்ஜரி பண்ணி பிரிச்சிருக்கும் போது இந்த குழந்தை அழுது அந்த குழந்தைய அழுவோம், இந்த குழந்தை இப்படி புரண்டு படுத்தா அந்த குழந்தையும் புரண்டு படுக்குங்கிற மாதிரிலாம் சினிமால தான் காமிச்சிருப்பா. இந்த குழந்தைக்கு இங்க எங்கேயோ வலி எடுக்குமோ, உடனே அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பார், அவருக்கும் வலி எடுக்குங்கிற மாதிரி எல்லாம் காமிச்சு நமக்கு ஒரு மாதிரி அது ஸ்கிரீன் பிளேக்காக பண்ணியிருக்காங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் உண்மையில் அதுபோல் எங்குமே நடக்காது. ஒரு குழந்தை பார்த்தோம்னா லாயரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு குழந்தை பார்த்தோம்னா மருத்துவத்தை முடிச்சுட்டு டாக்டரா போயிருக்கும். ஃபீல்டே வேறையா இருக்கும். இப்படித்தான் இருக்கும் ஒட்டி பிறந்த 2 குழந்தைகள பார்த்தோம்னா. ஆனால் இப்ப இந்த நேர் கேட்டிருப்பது போல் 2 குழந்தைகள் ஒரே மருத்துவமனையில் பிரித்திருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா கூட இந்த செகண்ட் முதற்கொண்ட 2 பேருக்கும் நிச்சயமா ஒன்னா இருக்காது. அப்படியே ஒன்றாகவே இருந்தாலும் கூட நமக்கு மேல பார்க்கும்பொழுது ராசி கட்டமும் அந்த நவாம்ச கட்டமும் தான் ஒரே மாதிரி தான் இருக்குமே தவிர, இன்னும் அதை நம்ம 60 பாகங்களாக பிரிக்க வேண்டும் சொல்றோம்.
ஒரு நிமிடத்தையே நம்ம வந்து அதாவது ஒரு நமக்கு நாழிகை வினாடி தானே கணக்கு, ஒரு வினாடி அப்படிங்கிற ஒரு கணக்கையே 60ஆக பிரித்து சஷ்டி அம்சம் போன்ற ஒரு கணக்கெல்லாம் இருக்கு. அந்த கணக்கீடுகள்லாம் பார்த்தோம்னா நிச்சயமாக மாறுபடத்தான் செய்யும். இது போக அவரவர்களுடைய கர்ம வினை என்பது இருக்கிறது அல்லவா, அதற்கேற்றார் போல்தான் அமையும். இது போக அடிப்படை ஜோதிடவியல் விதி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கால தேச வர்த்தமான ஜாதி மத நிரபேத யுக்தி ஸ்ருதி அனுபவம் சொல்றார். இதை கொண்டுதான் பலன் என்பது அமையும். இப்படி புரிஞ்சுங்களேன். இப்ப நீங்க கேட்டிருக்கீங்க, ஒரே மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் 2 குழந்தைகள் பிறந்திருக்கின்றது, 2 குடும்பங்கள், வெவ்வேறு குடும்பங்கள்ல இருந்து குழந்தை பிறந்திருக்குன்னு வரும்பொழுது, ஒரு குழந்தை பார்த்தோம்னா அது பணக்கார வீட்டு குழந்தையாக இருக்கும், இன்னொரு குழந்தை பார்த்தோம்னா ஒரு மிடில் கிளாஸ், அதுவும் லோயர் மிடில் கிளாஸ் வீட்டு குழந்தையா கூட இருக்கலாம். இப்படி இருக்கும் பொழுது அவருடைய பலன் என்பது எப்படி, இந்த குழந்தை பார்த்தோம்னா பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்ற மாதிரி இந்த குழந்தை பிறக்கும் பொழுதே கார்லயே தான் போகும், கார்லயே தான் வரும். ஆனா அந்த குழந்தை பார்த்தோம்னா அது டிவி ஸ்விஃப்ட்ல தான் அவங்க அப்பா வச்சிருப்பாரு, அவங்க அப்பா டிவி ஸ்விஃப்ட் ஒரு 2 வீலர் வச்சிருக்காரு, அந்த குழந்தை 2 வீலர்ல தான் போயிட்டு வந்துட்டு இருக்க போறது. ஆனால் அது அதற்கு சௌகரியமாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இந்த குழந்தை வந்து ஒரு அரசியல்வாதியோட குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோமே, அப்போ வந்து ஒரு அரசியல் ஈடுபாட்டோடு ரொம்ப வந்து ஒரு அரசியல் தலைவராக இந்த குழந்தை உருவெடுக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னா, அந்த குழந்தை பார்த்தோம்னா அரசியல்வாதியினுடைய குழந்தையாக இல்லாவிட்டாலும் தன்னுடைய பகுதியிலே தனக்கென ஒரு குழுவை அமைத்து கொண்டு அந்த குழுவிற்கு தலைமை ஏற்கின்ற பொறுப்பினை அந்த குழந்தை பெற்றிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது 2 குழந்தைகிட்டுமே இருக்கும். ஆனால் அவர்கள் எந்த இடத்திலே வசிக்கிறார்களோ, எங்கே இருக்கிறார்களோ, அதை கால தேச வர்த்தமானன்னு சொல்றோம். அந்த தேசம் எந்த பகுதியிலே அவர்கள் இருக்கிறார்களோ அந்த பகுதிக்குரிய தலைவராக, அவர்களுடைய பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாரோ அதனுடைய பாயிண்டை பிடிச்சுண்டு அவர்கள் தனக்கென ஒரு குழு அமைத்து கொண்டு பெரிய மனிதர்களாக வந்திருப்பார்கள். இங்க இந்த குழந்தை பார்த்தோம்னா அது ஒரு ஏழை வீட்டுல பிறக்கக்கூடிய குழந்தை, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வளர்ந்து காலேஜில் கூட பார்த்தோம்னா ஸ்கூல் பீப்புள் லீடர் எலெக்ஷன்ல நின்று அந்த குழந்தை பார்த்தோம்னா அந்த ஸ்கூல் பீப்புள் லீடராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். தன்னுடைய முயற்சியின் காரணமாக அது அந்த தலைமை பொறுப்பினை பெற்றிருக்கும். இந்த வளர்ச்சி அப்படிங்கிறத பார்த்தோம்னா அது அவரவர்கள் அந்த அதுதான் பூர்வ ஜென்ம புண்ணியம் சொல்றோம், அந்த கர்ம வினைன்னு சொல்றா இல்லையா, அதை கொண்டு அவரவர்களுக்கு அமைகிறது. ஆக இந்த நேயருக்கு நாம் நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களுடைய ஜாதகத்திலே நடக்கக்கூடிய பலன்கள் என்பது வெவ்வேறாகத்தான் இருக்கும். இதிலே நிச்சயமாக சந்தேகமே வேண்டாம். ஒரு குழந்தைக்கு பார்த்தோம்னா கல்யாணங்கிறது சீக்கிரமாக ஆயிட்டு இருக்கோம். ட்வின்ஸ்லேயே நம்ம பார்க்கலாம், நிறைய பேர் வீட்டில் பார்க்கலாம், இந்த 2 பேருக்கு ஜாதகமும் ஒரே மாதிரி தான் மாமா இருக்கு. ஆனா இந்த குழந்தைக்கு 22 வயசுல கல்யாணம் பண்ணிட்டோம், இந்த 2வது பொண்ணுக்கு பார்த்தோம்னா 27 வயசு ஆச்சுன்னு கல்யாணமே ஆகாம லேட் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்றவா நிறைய பேர் இருப்பார்கள். இதற்கெல்லாம் நிறைய சூக்ஷ்மமான கணக்குகள் என்பது உண்டு. அது வந்து அதுதான் அவரவருடைய அந்த கர்ம வினை என்பது தீர்மானிக்கிறது. இது ஏதோ கர்ம வினைன்னு சொன்னா ஏதோ நம்ம வந்து எஸ்கேபிசம்காக ஒரு பாயிண்ட சொல்றோங்கிற மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. அதுபோல் அல்ல, அதற்கென்று தனியாக இந்த ட்வின்ஸ் என்று வரும்பொழுது அதற்கென்று தனியாக கால்குலேஷன்ஸ்ங்கிறது உண்டு. 2 குழந்தைகளுமே நல்லபடியாகத்தான் வளருவார்கள். உடனே இப்படி புரிஞ்சுக்க கூடாது, ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும், இன்னொரு குழந்தைக்கு வளர்ச்சிங்கிறது குறைஞ்சி போயிடும், ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை மட்டும்தான் நல்லபடியா இருக்குங்கிற மாதிரி தவறாக புரிந்து கொள்ள கூடாது. இன்னொரு சாஸ்திர விதி என்ன தெரியுமா, ஒட்டி பிறந்த இல்ல, ஒரு ட்வின்ஸ் ஒரே கர்ப்பத்தில் ஒரு தாயினுடைய வயிற்றிலேயே ஒரே கர்ப்பத்திலேயே 2 ஆண் குழந்தைகள் பிறக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த 2 ஆண் குழந்தைகளுக்குமே ஜனனம் முதல் வரக்கூடிய சம்ஸ்காரங்கள், உபநயனம் வரை வரக்கூடிய சம்ஸ்காரங்கள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் தான் செய்யணும்னு கூட சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்றது. ஒரே நேரத்திலேயே ஒரே வேதிக்கையிலேயே ஒரே ஹோமகுண்டத்தை வச்சு 2 பேருக்கும் உபநயனம் வரைக்குமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சாஸ்திரமானது சொல்கிறது. 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் உபநயனம் பண்ணா ஒரு குழந்தை மட்டும் ரொம்ப நல்லபடியா படிக்கும், இன்னொரு குழந்தை படிக்காதுங்கிற மாதிரி எல்லாம் சாஸ்திரம் சொல்லவே இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இருவருமே நல்ல வளர்ச்சியினை பெறுவார்கள். ஆனால் அவரவர்களுக்குரிய துறை என்பது வெவ்வேறாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறேன். வெவ்வேறாகத்தான் இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை, ஆனால் வெவ்வேறாகவும் அமையும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.